இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம பரிசு அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று நம்ம பார்த்தோம், கிழக்கு திசையிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவருக்கு 3 பரிசுகள் கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்குறோம். தங்கம், தூபவர்க்கம், வெள்ளை போலம், இந்த 3 பரிசுகளையும் கொண்டு வந்தாங்க. இதில் தங்கத்துடைய அடையாளத்தை பற்றி நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் தூபவர்க்கம், வெள்ளை போலம், இது எதை குறிக்கிறது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார், அதனால தான் அவருக்கு தங்கத்தை பரிசாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் எதற்காக கொண்டு வந்தாங்க, அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பைபிளில் பார்க்குறோம், பழைய ஏற்பாடு காலத்தில் பலி செலுத்தும் போது தூப வர்க்கத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தூப வர்க்கம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைமை ஆசாரியர், அதை குறிக்கிறதுக்காக இருக்குது. வெள்ளை போலம் என்பது மரணத்தை குறிப்பிடுவதாக இருக்குது. ஒரு மனிதன் மரணமடைந்து விட்டால் பதப்படுத்துவதற்கு இந்த வெள்ளை போலத்தை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த வெள்ளை போலம் எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, பிற்காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரணிக்க போகிறார், அதற்காக கொடுத்திருக்காங்க. அவர் நமக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை பாடல். நம்ம கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள்ல இருக்கோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இப்பவே நமக்கு களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு. வாங்க பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இதே மாதிரி பாடல்களை நீங்க மறுபடியும் பார்க்கணும், உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல வந்து பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் இயேசு பிறந்த உடனே 3 பரிசுகள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்பூலம். இதுல தங்கம், தூபவர்க்கம், வெள்ளைப்பூலம் அதற்கான அர்த்தம் என்ன, எதற்காக அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பிற்காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரணிக்க போகிறார். அதற்கான முன்னேற்பாடாகத்தான் அவங்க அதை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ரெனால்டு ரோஸ் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கையே இவங்க முடிச்சுக்கிடலாம் அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு நல்ல கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு தினமும் ஜெபம் செய்கிறது, தேவனுக்காக பாடல் பாடுறது கற்றுக் கொடுத்தாங்க. என்னோட தாத்தா ரொம்ப பெரிய விசுவாசியாக இருந்தார். அவர் எங்களுக்கு தினமும் வசனங்களை படித்து காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஜெபத்தில் நாம் எப்படி கலந்துக்கணும்னு அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ரொனால்ட் ராஸுடைய தந்தை திடீரென்று ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த போது அவருடைய வாழ்க்கை ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அவர் இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான வெறுமை வேரூன்றி இருந்தது. என்னோட அப்பா ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். என்னோட அப்பாவுடைய வாழ்க்கை இப்படி முடியும்னு நான் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்கள் எந்த மனுஷனோட ஒவ்வொரு நொடியும் கழிக்கிறீங்களோ அவர் இல்லை அப்படின்னா உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. வாழ்க்கையை உங்களுக்கு வெறுமையாக மாறிடும். தன்னுடைய தந்தையுடைய மரணம் அவருடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்கான தேடுதலை நோக்கி அவரை உந்தித் தள்ளியது. அவர் வாழ்க்கையின் 2 பக்கங்களை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்தார். நான் ஏன் இப்போ உயிரோட இருக்கன்றதை பற்றின பதிலை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு நிறைய நேரத்தை செலவு பண்ணிட்டேன். ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கா மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் என் மனசில் எந்த சந்தோஷமும் இல்லை. நான் என் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் தான் இருந்தேன். என்னோட நண்பர்கள் என்னை விட வயசில் ரொம்பவே மூத்தவங்க. அவங்க எப்பவும் பார்லையும் பப்புலையும் தான் நேரத்தை கழிப்பாங்க. அதோட கிரிக்கெட் மேட்ச்லேயும் பந்தயம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால நான் என்னோட மொத்த நேரத்தையும் அவங்க கூட தான் செலவு பண்ணுவேன். தளர்ந்து போன நிலையில் ரொனால்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன் அழ ஆரம்பித்தார். அப்போது அவருடைய கேள்விகளுக்கான பதில் அவருக்கு கிடைத்தது. நான் ஒரு நாள் தனியாக அந்தமான் தீவுக்கு போனேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அப்போ அது நடு இரவு. அப்போது அங்கே தான் நான் போனேன். நான் இயேசு இயேசுன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். ஜீசஸ் ஜீசஸ் என்கிட்ட பேசுங்க. எனக்கு அப்போ நிறைய குரல் கேட்டுச்சு. கடல்ல குதிச்சிடுன்னுலாம் சொல்லுச்சு. இதுக்கு மத்தியில் நான் கத்தி கதற ஆரம்பித்தேன். கர்த்தரே, நீங்கள் உண்மையிலேயே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்க. எனக்கு ஒரு குரல் கொடுங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு காட்டுங்க. அப்படி நான் சொன்னதுமே என் பக்கத்தில் ஒரு அலை வந்து என்னை மெதுவாக மோதுச்சு. அதில் அவருடைய குரலை நான் கேட்டேன். அது ஒரு அன்பு குரல் மாதிரி தெரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே ஒரு வலிமையான சந்திப்பு தான். இந்த புதுவிதமான சந்திப்புக்கு பிறகு ரொனால்ட் ராஸுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. அவர் தேவனோடு ஒரு வலிமையான பயணத்தை ஆரம்பித்தார். இவ்வளவு நாள் என்னோட வாழ்க்கையில இருந்த அந்த வெற்றிடம் தேவனால அன்னைக்கு நிரம்பிடுச்சு. என்னோட மனசுல இருந்த ரகசியம் அது தேவனுடைய அன்பால நிறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இயேசு கிறிஸ்துவ என்னோட ரட்சகரை ஏத்துக்கிட்டேன். அவருக்கு நான் விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சேன். அவரை ரட்சகரா தாண்டி என்னோட அப்பாவை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். தேவன் ரொனால்ட் ராஸ் தன்னுடைய ஊழியராக மாற வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுத்தார். தன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த ரொனால்ட் ராஸ் இறுதியில் ஊழியத்திற்காக தன்னை சமர்ப்பித்துக் கொண்டார். இவர் அதன் பிறகு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குண்டூரில் நியூ ஜெனரேஷன் சர்ச்சை ஆரம்பித்தார். தேவன் கிட்ட என்ன அர்ப்பணிச்சு சுமார் 6 இருந்து 8 மாசம் வரைக்கும் ஆச்சு. இப்போ நியூ ஜெனரேஷனுங்கிற சர்ச்சை நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிருக்கு. இன்றைக்கு ரொனால்ட் ராஸுடைய குரல் சர்ச் சுவருக்கு வெளியே தன்னை தாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கும் மக்களை போய் சேர்ந்திருக்கிறது. திருடன் திருடவும் கொள்ளக்காரன் உங்க வாழ்க்கைய நாசம் பண்றதுக்கும் இருப்பாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க கிடையாது. நீங்க விலை மதிப்பு இல்லாதவங்க. நீங்க நினைக்கிறத விட நீங்க ரொம்பவும் தகுதியானவங்க. தேவன் உங்களை உயர்ந்த காரியங்களுக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு.
அதுக்காக நீங்க கண்டிப்பா தயாராகணும். நீங்க வெற்றி பெறத்துக்காக கடுமையா நீங்க உழைக்க வேண்டியிருக்கு. நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்காக ரத்தம் சிந்திருக்காரு. அவர் இந்த உலகத்தை ரொம்பவும் நேசிக்கிறாரு. அதனால உங்க வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கு. நன்றி ரெனால்டோஸ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டாலே எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்ம எல்லாருக்காகவே ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. அதனால தான் ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இயேசு பிறந்த உடனே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தங்கம், தூபவர்க்கம், வெள்ளை போலம் போன்ற 3 பரிசுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசாக கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். பைபிள்ல இருந்து உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களை போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இந்த வசனம் நமக்கு சொல்லுது, நீங்கள் நறுமணத்தை தேடுகிறீர்கள் அல்லது புகழை தேடுகிறீர்கள் அல்லது ஒரு மரியாதையை தேடுகிறீர்கள் அப்படின்னா இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, காட்டிலிருந்து தூப வர்க்கம் வெள்ளை போலத்துடன் ஒருவர் வருகிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார். உங்க கூடவே இருக்கிறார். எந்த நிலையிலும் அவர் உங்களுடனே இருக்கிறார். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தர போகிறோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? திருப்பு முனையா இருந்துகிட்டு உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கா? இல்ல குழப்பங்கள்ல நீங்க மூழ்கி இருக்கீங்களா? இந்த அனைத்து விஷயங்களுக்காகவும் நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க இப்பவே ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் 3 பரிசு பொருட்களை கொடுத்தாங்க. அதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். தூப வர்க்கமும் வெள்ளை போலமும் எதை குறிக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைமை ஆசாரியராக இருக்காரு. அதனால தான் அவருக்கு தூப வர்க்கத்தையும், வெள்ளை போலம் அவர் பிற்காலத்தில் மரணிக்க போகிறார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரணிக்க போகிறார், அதற்காக அதை கொடுத்ததாகவும் நம்ம பார்க்குறோம். இதை பற்றி இன்னும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது ஏதேனும் சந்தேகம். வாங்க, என்ன கேள்வி காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை பார்க்கலாம். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும் போது நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது? இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும். நான் ஒரு கடினமான நிலையில் இருக்கும்போது நான் எப்படி நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்காக ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குகை உள்ளே நீங்கள் போகிறீங்க, ஒரு சுரங்கப்பாதை உள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஐயோ தெரியாமல் நான் இதில் வந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? உங்களுக்கு தெரியும் அது இருட்டாக தான் இருக்குது, ஆனால் சீக்கிரமாகவே வெளிச்சம் வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான நிலை இருந்தாலும் நிச்சயமாகவே அந்த நிலை மாறும். நீங்கள் நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே அந்த உங்களுக்கான எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த முடிவை தருவார். அந்த நம்பிக்கையோடையே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடருங்க. உங்கள் சந்தேகத்திற்கான பதில் கிடைத்திருக்கும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். ஏதேனும் சந்தேகம் பகுதியை இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, அந்த சாஸ்திரிகள் அந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. அதே போல் எங்களுடைய பரிசையும் எங்களுடைய ஜெபத்தையும் நன்றியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அப்பா, உண்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. இயேசு என்பதற்கு அர்த்தம் பாவங்களிலிருந்து ரட்சிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், நோய் நொடிகள் இருந்தாலும், அவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய பாவங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை தருகிறார். அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு இனிப்பு தயாரிப்பது எப்படி அப்படின்னு நாங்கள் சொல்லித்தர போறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த கிறிஸ்மஸ்ல உங்க சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் சிப்லிங்ஸ்க்கும் சூப்பர் புக் குட்டீஸ பரிசளியுங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு 25% ஆஃபர் கொடுக்கறாங்க. இப்பவே www.cbnindia.org ல ஷாப்பிங் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசு பிறந்த உடனே அவருக்கு 3 பரிசுகள் கொடுத்தாங்க. தங்கம், தூபவர்க்கம், வெள்ளை போலம். இது எதை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு இனிப்பு தயாரிப்பதை பற்றி நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அதாவது ஹிமாச்சலின் பப்ரு. அதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். வாங்க பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் பாரம்பரிய இனிப்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்ல போறேன். இதை நீங்கள் உங்கள் கிறிஸ்துமஸ் சமயத்துல உங்க வீட்ல தயாரித்து உங்களுடைய நண்பர்களோடும் மற்றும் உறவினர்களோடும் பகிர்ந்து சாப்பிடுங்கள். இத குளிர்காலத்துல தயாரிச்சு சேமிச்சு வச்சு இதை சாப்பிடலாம். இந்த இனிப்பை உங்க வீட்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க கொடுக்கலாம். இந்த இனிப்பை தயார் பண்றதுக்கு நம்ம முதல்ல மாவை தயார் செஞ்சுக்கணும். அப்புறம் இதை நல்லா சல்லடை வச்சு சலிச்சுக்கணும். ஏற்கனவே வெள்ளைக்கட்டியை எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அடுத்து இந்த மாவில் என்னெல்லாம் நம்ம சேர்க்கணுமோ அதெல்லாம் சின்ன சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். இதில் ஒரு 10 கிராம் வரைக்கும் நான் ஈஸ்ட்டை சேர்க்குறேன். இதில் 10 கிராம், அதாவது 10லேருந்து 15 கிராமு ஓமப்பொடியை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 10 கிராம் வரைக்கும் கஸ்தூரி மெத்தியை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா வெந்தய இலைய சேர்க்குறேன். இதை நம்ம நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்துட்டோம். நல்லா கட்டி விடாம கலந்துக்கணும். அதுக்கப்புறமா வெல்லம் கலந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கலக்குங்க. நல்லா மென்மையா ஆகிற வரைக்கும் இதை நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா மென்மையா பிசைறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இனிப்பு நல்லா வரும். இப்போ நாம இந்த மாவை நல்லா உருட்டி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 3 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வைக்கணும். அப்பதான் நல்லா வரும். இப்போ நெருப்பும் தயாராயிடுச்சு. நல்லா எரியுது பாருங்க. இதுல வாணலியை வச்சிருங்க. இப்போ இந்த வாணலி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகணும் இந்த எண்ணெயும். இப்போ நம்ம ஊற்றுறோம்.
இந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஒரு சின்ன கிண்ணத்துல எண்ணெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயை வந்து கையில தடவிக்கோங்க. அது மாவு உருட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாவு எடுத்து நீங்க எண்ணெயில போடுறப்போ அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வரும். இந்த வாசனை வராம இருக்கிறதுக்காக தான் நாம பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவுல கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கிளாஸை எடுத்து இந்த மாவு மேலே ஒரு அழகா டிசைன் வரணும்னா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி லேசாக அழுத்துங்க. இந்த டிசைன் வந்துடும். இதை நாம் எதுக்காக மாவில் இந்த டிசைனை நம்ம பண்ணுறோன்னா, இனிப்பை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறப்போ இதை சாப்பிட்றப்போ இதை பார்க்குறப்போவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். இப்போது மாவையும் நம்ம தயார் செஞ்சிட்டோம். இப்போ அந்த மாவுல நம்ம டிசைனும் போட்டாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த மாவை நாம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். இது அப்படியே பொரியிறப்போ அப்படியே மேலே வரும். அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறுறப்போ ஒரு பொன்னிறமா இருக்கும். இந்த பொன்னிறமா வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதம் சரியா இருக்குன்னு அர்த்தம், நல்லா பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கலரை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் இது நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதை கிறிஸ்மஸ்க்காக நீங்கள் உடனே தயார் பண்ணுங்க, நல்லபடியாக செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க, அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நல்லா கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. இந்த பப்ரோ இனிப்பை தயாரிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுத்த சகோதரிகளுக்கு எங்களுடைய நன்றிகள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, உங்க குடும்பத்தோட சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் எதன் அர்த்தமாக கொடுத்தாங்க அப்படின்னா, பிற்காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் அனுபவிக்க போகிறார், மரணிக்க போகிறார், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் இந்த நிகழ்ச்சி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கலாம், நன்கொடைகளை அனுப்பலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நாளைக்கு கிறிஸ்மஸ், உங்களுக்காக ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட்லாம் கொண்டு வர போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.